நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அனந்தன் காடு திரைப்படத்தின் விமர்சனம். நடிகர்கள் ஆர்யா, நிகிதா, விமல், ரெஜினா, கசாண்ட்ரா, சுனில், இந்திரான்ஸ், சித்திக், அஜய், போஸ் வெங்கட், தேவ் மோகன், ரெஞ்சி பணிக்கர், அஞ்சலி, பி நாயர், சாந்தி பாலச்சந்திரன், அச்சுதகுமார், விஜயராகவன், சாகர் சூர்யா, அச்சின் பென்னி, சரத் அப்பாலி. தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குனர் ஜி.என். கிருஷ்ணகுமார், கதை திரைக்கதை வசனம் முரளி கோபி, தயாரிப்பாளர் எஸ். வினோத்குமார், ஒளிப்பதிவு எஸ். யுவா, படத்தொகுப்பு ரோஹித் பி.எஸ். வாரியர், இசை பி. அஜினிஷ் லோக்நாத், தயாரிப்பு வடிவமைப்பு ரஞ்சித் கோத்தேரி, நிர்வாக தயாரிப்பாளர் ஜெயின் பால், சண்டை பயிற்சி ஆர். சக்தி சரவணன், விஷுவல் எஃபெக்ட்ஸ் பினாய் சதாசிவன். 1980ஆம் ஆண்டு 1990களின் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகளும் அதிகார போட்டிகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை மையமாக வைத்து தமிழ் மற்றும் மலையாளத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் தான் அனந்தன் காடு. கதையின் களம் 1980களின் இறுதியிலும் 1990களின் துவக்கத்திலும் இருக்கும் ஒரு மாநில தலைநகரத்தின் விளிம்பு நிலை ஏழை மக்கள் வாழும் குடிசை பகுதிகளில் நிகழ்கிறது. அங்கு வாழும் 4 பேர் கொண்ட கூலிப்படை இளைஞர்கள் வன்முறை பாதையை தங்களின் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். அதே சமயம் அவர்களுக்குள் இசை மீது ஒரு தீவிரமான பற்றும் இருக்கிறது. இந்த முரண்பாடான வன்முறை வாழ்க்கை அவர்களுக்கு பணத்தையும் தங்களின் அரசியல் எஜமானர்களின் எல்லைகளுக்குள் கேள்வி கேட்க முடியாத அதிகாரத்தையும் பெற்று தருகிறது. இவர்களின் தலைவனாக வலம் வருகிறான் வெற்றி ஆர்யா. இவர்களின் அரசியல் எஜமானராக இருக்கும் தங்கராஜ் முரளி கோபி மற்றும் மாஃபியா தலைவன் சம்பத்ராவ் சுனில் ஆகியோருக்கு இடையே நடக்கும் இரட்டைத்தன்மை கொண்ட அதிகார போட்டிகளும் சமூக அரசியல் சூழ்ச்சிகளும் இவர்களின் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுகிறது என்பதே மையக்கதை. ஒரு கட்டத்தில் தங்களின் இருப்புக்கே ஆபத்து வரும்போது அந்த வன்முறை சூழலில் இருந்து தப்பிக்கவும் தங்களை சுற்றியுள்ள மக்களை காப்பாற்றவும் அவர்கள் நடத்தும் வாழ்வா சாவா போராட்டம் அனந்தன் காடு படத்தின் விறுவிறுப்பான மீதி கதை. நாயகன் ஆர்யா தனது முரட்டுத்தனமான உடல் மொழியையும் ஆக்ரோஷமான பார்வையும் திரையில் அட்டகாசமாக வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக இடைவேளை காட்சியிலும் சண்டை காட்சியிலும் அவரது அர்ப்பணிப்பு மிகவும் அற்புதமாக அமைந்துள்ளது. நிகிதா, விமல் மற்றும் ரெஜினா கசாண்ட்ரா ஆகிய இருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உணர்ச்சிகரமான மிகவும் கச்சிதமாக வெளிப்படுத்தியுள்ளார்கள். வில்லனாக வரும் சுனில் தனது அச்சுறுத்தலும் நடிப்பால் மிரட்டியுள்ளார். அரசியல்வாதியாக நடித்திருக்கும் முரளி கோபி தனது சுதந்திரமான வில்லத்தனத்தை முகபாவனங்களிலேயே நேர்த்தியாக காட்டியுள்ளார். மூத்த நடிகை இந்திரன்ஸ் மற்றும் தேவ் மோகன் ஆகியோர் தங்களின் எமோஷனல் காட்சிகளில் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சித்திக், விஜயராகவன், போஸ் வெங்கட் மற்றும் சரத் அப்பானி ஆகியோர் தங்களின் சிறு சிறு காட்சிகளிலும் சிறப்பான பங்களிப்பை தந்து படத்தின் திரைக்கதை நகர்வுக்கு பெரிதும் உதவியுள்ளார். இசையமைப்பாளர் அஜினிஷ் லோக்நாத்தின் பின்னணி இசை படத்தின் ஆக சிறந்த பலம். 80களின் ரெட்ரோ இசையமைப்பும் மாசான பிஎம்ஐயும் கலந்து காட்சிகளை மிக அற்புதமாக மெருகேற்றியுள்ளார். ஒளிப்பதிவாளர் எஸ். யுவா 80களின் காலகட்டத்தை வண்ண அமைப்புகளின் மூலம் மிக துல்லியமாக நமக்கு காட்டியுள்ளார். சண்டை காட்சிகளில் அவர் பயன்படுத்திய கேமரா கோணங்கள் மற்றும் ஷாட்டுகள் யாவும் பிரம்மாண்டம். படத்தொகுப்பாளர் ரோஹித் பி.எஸ். வாரியர் முதற் பாதியை தொய்வு இல்லாமல் விறுவிறுப்பாக கொண்டு சென்றுள்ளார். ஆனால் 2ஆம் பாதியில் வரும் சில நீளமான காட்சிகள் இன்னும் சற்றே கத்தரித்திருக்கலாம். ரஞ்சித் கோத்தேரியின் கலை இயக்கம் 80 குடிசை பகுதிகளையும் நகரத்தையும் நேர்த்தியாக கண்முன் நிறுத்தியுள்ளது. சக்தி சரவணின் சண்டை பயிற்சி காட்சிகள் அனைத்தும் ரத்தமும் சதையுமாக மிகவும் யதார்த்தமாக வடிவமைக்கப்பட்டு ஆக்ஷன் ரசிகர்கள் பெரும் விருந்தாக அமைந்துள்ளது. முரளி கோபியின் வசனங்கள் கூர்மையாக இருந்தாலும் சில இடங்களில் சாதாரண ரசிகர்களுக்கு புரியும் வகையிலும் திரைக்கதையில் கூடுதல் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இயக்குனர் ஜி.என். கிருஷ்ணகுமார் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசியல் த்ரில்லர் கதையை மிகவும் சிறப்பாக கையாண்டு படத்தை சிறம்பட இயக்கி முடித்துள்ளார். விறுவிறுப்பான அரசியல் சதுரங்க ஆட்டமாக தொடங்கும் முதற் பாதி எந்த இடத்திலும் தேவையற்ற தொய்வு இல்லாமல் மிக வேகமாக நகர்கிறது. இருப்பினும் 2ஆம் பாதியில் வரும் சில நீளமான அரசியல் வசனங்கள் லேசான சலிப்பு ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது படத்தின் ஒரு சிறிய பலவீனம் ஆகும். படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இயக்குனர் எதிர்பார்த்ததை நன்றாக உள்வாங்கி அதற்கு தங்களின் முழு உழைப்பையும் கொடுத்துள்ளனர். வன்முறை, அரசியல், நட்பு என பல உணர்வுகளை திரையில் நேர்த்தியாக காட்சிப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் இயக்குனர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.